லண்டனில் இது பேர் வந்து ஹோண்டா ஃபோர்ஸா. இன்றைக்கி நம்ம வந்து இன்ஜின் வேலை பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து இப்போ தான் இந்தியாவில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிடையாது, இப்போ தான் வந்திருக்கு. இந்த வண்டி வந்து ரொம்ப காலமாக இங்கே இருக்குது. இந்த வண்டி வந்து 17 பிளேட்டு, 2017 பிளேட்டு. நம்ம இதை இன்றைக்கி இன்ஜின் கழட்ட போகிறோம். என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத கலட்டிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வீடியோ எடுத்து போடுறேன். இதுதான் இன்ஜின். இந்த மெத்தட் வந்து எப்படின்னா ஹோண்டா பிசிஎக்ஸ் மெத்தடில் தான் இந்த இன்ஜின் இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணிட்டு போடுறேன். இவை தான் நம்ம அந்த இன்ஜினை தனியாக மூவ் பண்ணியிருக்கோம், நவுத்தி வச்சுருக்கோம். அடுத்து ஓப்பன் பண்ணிட்டு போடுறேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரேடியேட்டர் பூஸ் போட்டிருக்காங்க, வாட்டர் பம்பும் பூஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ஆகி பூஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் மறுபடியும் ஏன் இன்ஜின் சீஸ் ஆனது அப்படின்னு தெரியல. கலட்டி பார்த்துட்டு என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏற்கனவே வேறு எங்கே அவுட் ஆஃப் லண்டனில் வேலை பார்த்தாங்களாம். இன்றைக்கி வந்து சென்ட்ரல் லண்டன் கொண்டு வந்திருக்காங்க, நம்மள்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இது ரேடியேட்டர். இந்த மாடல் வந்து இப்போ தான் நமக்கு ஊருக்கு வருது. இது வந்து அப்போலேயே வந்து இருக்குது. இப்போ இந்த வண்டியை கழட்டிட்டோம். இதில் என்ன ப்ராப்ளம் என்னன்னாக்கா, ப்ராப்ளம் வந்து இந்த ரேடியேட்டரில் ஒரே ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது, ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸை கவனிக்கலையா என்னங்கிறது தெரியல, ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதனால் இதுவும் வந்து கூலண்ட் ப்ராப்ளம். கூலண்ட் சுத்தமாக உள்ளே இல்லை, அதனால் இன்ஜின் சீஸ் ஆகிருக்கு. இத்தனைக்கும் வந்து வாட்டர் பம்ப் பூஸ் போட்டிருக்காங்க, ரேடியேட்டர் பூஸ் போட்டிருக்காங்க. இந்த பிஸ்டன் சிலிண்டர் பூஸ் தான் ஏற்கனவே போட்டிருக்காங்க. இது வந்து KZR. இது வந்து பிசிஎக்ஸுக்கு வர்ற பிஸ்டன் சிலிண்ட்ரு. அதுவும் ஃபோர்ஸா 2 ஒன்று தான். ஹெட்டு மட்டும் தான் டிஃபரெண்ட்டு. இது லேட்டஸ்ட்டு ஹெட்டு 4 வால்வு. பிசிஎக்ஸில் வந்து 2 வால்வு தான் வரும் ப்ளஸ்ஸு. இப்போ வர்ற லேட்டஸ்ட் வண்டி தான் வந்து 4 வால்வு வருது. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த பிஸ்டன் சிலிண்டரை மாற்றிட்டு இந்த ஹெட்டை வேலை பார்த்துட்டு இதை தான் மாட்ட போகிறோம். சுத்தமாக இது வந்து ஹெட் கேஸ்கிட்டு சுத்தமாக வாட்டரே இல்லாமல் வந்து எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. இது வந்து 125 cc தான். அதனால் இந்த பிஸ்டன் சிலிண்டர் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகி எல்லாமே வந்து எரிஞ்சிருச்சு ஹீட்டு தாங்காமல். இதுதான் ப்ராப்ளம். இன்றைக்கி இந்த வண்டி தான் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு இதை இன்றைக்கி கொடுத்துருவோம். இன்னும் ஒரு 2 hour, அதிகபட்சமாக 2-3 மணி நேரத்தில் இந்த இன்ஜினை ரெடி பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம்.